ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது 7 கிச்சன் டிப்ஸ். இந்த 7 கிச்சன் டிப்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுறதை உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். டிப் நம்பர் 1, நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது சில சமயம் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு குழஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி குழையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கிண்ணத்துல ஒரு அரை எலுமிச்சை சாறு புழிஞ்சிட்டு அந்த தண்ணியில கட் பண்ண வச்ச உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா கிறிஸ்பியா வரும். அது மட்டும் இல்லாம அந்த உருளைக்கிழங்கோட கலரும் சேஞ்ச் ஆகாம நல்லா ஒயிட் கலர்லயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப் ஃபாலோ பண்ணி ஃப்ரை பண்ண கிழங்கு தான் இது. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 2, ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் செடியில் பறித்து எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு உங்கள் வீட்டில் செடியில் பறிச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின லீவ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அந்த கிளாஸில் இந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த கறி லீவ்ஸோட அடிப்பகுதி அந்த தண்ணியில் நனைகிற மாதிரி போட்டுட்டு கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு 2 நாள் ஆனாலும் வாடாம இலைகள் உதிராம அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நம்ம அப்பப்போ குக்கிங்க்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 3, இது பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் வாங்கும்போது கிடைக்கக்கூடிய கவர் தான் இது. இந்த கவரை நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ இந்த கவர்ல சின்னதா ஒரு ஹோல் போட்டுக்க போறேன். இப்போ நார்மலா நம்ம சிங்க்ல வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே அள்ளி குழாய்க்கு கீழே வச்சிருவோம் நம்ம. ஸோ ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் அந்த இடம்லாம். ஸோ அந்த மாதிரி டர்ட்டி ஆகுறத நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர், வேஸ்ட் ஆகக்கூடிய கவரில் ஹோல்ட் பண்ணிட்டு டைல்ஸில் ஒரு ஹூக் மாட்டிக்கோங்க. இது எஸ்டர்டே நான் யூஸ் பண்ண கவர், இதை ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ கட் பண்ண கவரை இந்த ஹூக்கில் மாட்டிட்டு சிங்க் வேஸ்ட் எல்லாத்தையும் அதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இந்த சில்வர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்கா இருக்கு. இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே இப்ப நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்ட போறேன். தண்ணி போட்டு கழுவாம உள்ள அரிசி இருக்கு, நான் அதை மாத்தல. அந்த அரிசியை அப்படியே வச்சுட்டு தான் இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறோம். ஸோ கொஞ்சமா பச்சரிசி மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் எடுத்துட்டு அந்த பச்சரிசி மாவை வச்சு அந்த கண்டெய்னர் ஃபுல்லாவே நல்லா ரப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியா போயிடும். ஸோ நம்ம கழுவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற பொருளை ஃபஸ்ட்டு மாற்றணும், அதுக்கப்புறம் கழுவணும், தொடச்சி காய வச்சு மறுபடியும் பொருளை அதில் ஸ்டோர் பண்ணணும். அது வேலை ரொம்ப அதிகம்ன்றதுனால இந்த மாதிரி பண்ணோம்னா 5 மினிட்ஸில் நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இன்னர் லேயர் நல்லா க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு டிப் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இருந்தால் போதும், கண்டெய்னர் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி அரிசி பவுடர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பிளெயினாக ஒரு காட்டன் வச்சு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. பிளைன் காட்டன் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், சிம்பிளா க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ரெண்டுமே நான் க்ளீன் பண்ணாத பாக்ஸஸ். இது க்ளீன் பண்ணது எவ்வளவு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்க. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. டிப் நம்பர் 5, ஸோ இந்த மாதிரி மிளகா கிடைச்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க. இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மிளகா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அழுகவே இல்லை. இத்தனைக்கும் நான் காம்புக்கு இல்லாமலே உள்ளே வச்சுருந்தேன். ஸோ அந்த காம்போட கலர் தான் சேஞ்சஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு மிளகா கொஞ்சம் கூட வாடாது, அழுகவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி மிளகா கிடைச்சிச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. அது போக காரமும் அதிகமாகவே இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, ஸோ இந்த மாதிரி சில காய்கறிகள் புடலங்காய், அப்படி இல்லைன்னா வாழைக்காய், சொரக்காய்,
பாதி கட் பண்ணிவிட்டு பாதி நம்ம யூஸ் பண்ணுவோம். மீதி பாதி உள்ளே வைக்கும் போது அதனுடைய எட்ஜஸ் எல்லாம் ராட்டன் ஆகிடும். ஸோ அந்த ராட்டன் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபாயில் ஷீட் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு நல்ல எட்ஜஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 4 நாள் ஆனாலும் உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் ராட்டன் ஆகாமல் இருக்கும். டிப் நம்பர் 7, சாதம் வடிக்கும் போது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த அரை எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஒயிட் கலரில் வரும். நம்ம ஆயில் வந்து சேர்ப்போம் ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்றதுக்காக. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சாதம் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.